வணக்கம் உறவுகளே. இன்றைய காணொளியில் நீங்கள் விரும்பும் நபர் உங்களையே நினைத்து உருகிக் கொண்டிருந்தாலோ அல்லது நினைத்து கொண்டிருந்தாலோ அவரது மனம் உங்களுடைய மனதுடன் தொடர்பு கொள்ளும். அது உங்களது உணர்வுகளில் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அந்த தாக்கம் உங்களுடைய உணர்வுகளில் எவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாங்க தெளிவா பார்க்கலாம். நீங்களும் நீங்கள் விரும்பும் நபரும் ஒரே அலைவரிசையில் செயல்படும் போது உங்கள் இருவருக்கும் இடையில் உணர்வு பரிமாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக, தன் மகன் எத்தனை தொலைவில் இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் சிறிய பாதிப்புகளும் அந்த தாயினால் முழுமையாக உணர முடியும். அதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுபோலதான் இந்த உணர்வு நிலைகளும். சரி, வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒருவருடன் தீவிரமான டிஸ்கஷனில் இருக்கும் போது சட்டென அவர் தொடர்பான எண்ணங்கள் உங்களை தாக்கும். அது உங்களை டிஸ்டர்ப் செய்யும். தொடர்ந்து உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். கனவுகளில் வருவார்கள். அந்த கனவானது சாதாரண கனவு போலவே இருக்காது. அந்த கனவானது உண்மையாகவே நிஜத்தில் நடந்து கொண்டிருப்பது போலவே இருக்கும். நீங்கள் சிறிதும் எதிர்பாராத நல்ல சுகமான கனவாகவே அது இருக்கும். ஆனால் அந்த கனவு கலைந்து நீங்கள் கண் விழித்தால் உங்களால் நம்பவே முடியாது. ஏனென்றால் அது அத்தனை உண்மையாகவே நடந்தது போலவே உங்களில் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். திடீரென ஒரு சில இரவுகள் உங்களால் தூங்க முடியாது. நித்திரை வராமல் புரண்டு புரண்டு படுத்தும் பார்ப்பீர்கள். எப்படி படுத்து பார்த்தாலும் நித்திரை வராது. ஏனெனில் அந்த நேரத்தில் உங்கள் விருப்பத்துக்குரியவரின் நினைவலைகளானது உங்களை கடுமையாக தாக்கும். அது உங்களை அவ்வளவு எளிதாக உறங்க விட்டு விடாது. உங்களை தொடர்ந்து அது தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். அடிக்கடி உடலானது சிலிர்க்கும். அவரது எண்ணங்கள் முழுமையாக உங்களை ஆதிக்கம் செலுத்தும் போது ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அந்த சிலிர்ப்பு நிலையானது சாதாரணமானதாக இருக்க முடியாது. அந்த ஒரு நொடி உங்கள் உடல் முழுவதும் நின்று மீண்டும் இயங்குவது போல இருக்கும். நீங்கள் அவரை நினைத்தவுடன் கோல் செய்து உங்களுடன் பேசுவார்கள் அல்லது நேரிலே வருவார்கள். நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள். நீங்கள் இருவரும் ஒரே அலைவரிசையில் பயணிப்பதனை இதன் மூலம் நீங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும். உங்களுக்குள் ஏதோ ஒரு விதமான மன அழுத்தமானது ஏற்படும். நீங்கள் சாதாரணமாக இருக்கும் போது திடீரென மனது பாரமாக தெரியும். நீங்கள் ஏதோ ஒரு வேளையில் பிஸியாக இருக்கும்போது அவரது நினைவுகள் முழுமையாக உங்களை ஆட்கொள்ளும். அந்த நினைவுகளே உங்களில் நிரம்பி வழியும். அவரது தீவிரமான விருப்பம் உங்களை சூழ்ந்து வட்டமடிக்கும். உங்கள் கவனத்தை அவர் பக்கம் ஈர்க்கும். ஏதோ ஒன்றை இழந்ததைப் போல ஒரு உணர்வு ஏற்படும். அது அவர்கள் உங்களுக்காக இயங்குவதை குறிக்கும். இது ஒரு விதமான வெறுமையினை போன்று இருக்கும். அதாவது ஒரு எம்டினஸ் உங்களுக்குள் காணப்படும். நீங்கள் ஒரு கூட்டத்திலோ அல்லது தனிமையிலோ
நடந்து கொண்டு இருக்கும்போது கூட அவரது குரல்கள் உங்களை கூப்பிடுவது போலவும், யாரையேனும் கண்டால் அவரையே கண்டது போலவும் இருக்கும். அது திடீரென மின்னல் போல் உங்களை தாக்கிச் செல்லும். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி.